டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதனுடைய பின்னணி தகவல்களோடு சேர்த்து தொடர்ச்சியாக வீடியோக்களாக பதிவு செய்துட்டு வரும். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது தமிழ்நாடு அரசியல் களத்தில் அடுத்த கட்டமாக நடக்க போகக்கூடிய முக்கியமான நகர்வுகள் என்னென்ன. கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தமிழக சட்டசபைக்கு தேர்தல் நடந்தது. இதில் மே மாதம் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டன. முடிவுகள் வெளியாகி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஏன் இந்தியாவுமே திரும்பி பார்க்க வைத்தது. திமுக, அதிமுக என்ற இருவரும் திராவிட கட்சிகள் தான் கடந்த 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி கட்டியில் வந்த சூழலில் புதிய கட்சியான ஆரம்பித்து 2 ஆண்டுகளே ஆன நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகம் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அதற்கு அடுத்த இடத்துல திமுக கூட்டணி சார்பாக மற்றும் 73 இடங்களும், அதிமுக கூட்டணி சார்பாக 53 இடங்களும் வந்து 234 தொகுதிகளுக்கு முடிவானது. இப்போது யார் ஆட்சி அமைப்பது அப்படின்ற ஒரு கேள்வி உருவெடுத்தது. ஏன்னா 234 சட்டமன்ற தொகுதியில் 118 இடங்கள் ஆட்சி அமைப்பதற்கான அந்த நம்பர்ஸ் வந்து 118. இப்போ விஜய் 2 இடங்களில் போட்டியிட்டதுனால அவர் ஒரு தொகுதியில் ராஜினாமா பண்ண வேண்டிய சூழல் வரும்போது 233 தொகுதியில் அது மாறிடும். அப்போ மெஜாரிட்டிக்கான நம்பர்ஸ்ன்றது 117 மாறுது. விஜய் வசம் 108ன்றதுனால அதில் ஒரு தொகுதியை நம்ம மைனஸ் பண்ண வேண்டியிருக்கு. அவர் 2 தொகுதின்றதுனால அப்போ 107. சபாநாயகருக்கும் அவங்க ஒருத்தரை கொடுக்க வேண்டியதுனால அவங்களுடைய எண்ணிக்கை வந்து 106 மாறப்போகுது. அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த 4 அதில் ஒரு 7 11 எம்எல்ஏக்கள் யார் அந்த 11 எம்எல்ஏக்கள் ஆதரவு தருவாங்க தாவேக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு சூழல் தான் கடந்த 2 நாட்டில் விவாதிக்கப்பட்டு வந்தது. இந்த சூழலில் திமுக கூட்டணியில் கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு நம்பிக்கையான தோழனாக இருந்த வந்த காங்கிரஸ் கட்சி தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு சற்று மனக்கசப்போடு தான் திமுக கூட்டணி இடம்பெற்றது. ஏன்னா அவங்க தாவேக்கா பக்கம் போவதற்கு அங்கே இருந்த கட்சியோட மூத்த நிர்வாகிகள் பலரும் வந்துட்டு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதை மீறி தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி உருவானது. அதில் 28 இடங்களில் போட்டிட்டு 5 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. தேர்தலுக்கு பிறகு முடிவுகள் வெளியான பிறகு நாம் முதலே தாவேக்கா பக்கம் போயிருக்கணுன்ற பேச்சுக்கள் சத்தியமூர்த்தி பவன்லையும் டெல்லி காங்கிரஸ் மேலிடத்தில் தொடர்ந்து ஒழிக்க ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தலைமையிலும் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அதில் எல்லாருமே கலந்துட்டாங்க, தமிழ்நாட்டுடைய காங்கிரஸில் முக்கிய நிர்வாகிகள். அதில் நம்ம தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பதுன்ட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அந்த ஆதரவு கடிதத்தோடு போயிட்டு பனையூர் அலுவலகத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் வந்துட்டு அந்த கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் சொல்ல பெருந்தகை, சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜேஷ்குமார், மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர், பெரும் சர்ச்சைகளுக்கு காரணமாக வந்த பிரவீன் சக்கரவர்த்தி, இப்படி எல்லாரும் போய் மீட் பண்ணாங்க. அவருக்கு காங்கிரஸோடைய அந்த துண்டு கட்சி துண்டுகளை அதை அணிவித்து தங்களுக்கான ஆதரவு கிடைத்ததும் 5 எம்எல்ஏக்களுடைய பெயர் பட்டியலையும் கொடுத்தாங்க. அதன் பிறகு இன்று பிற்பகல் 3 மணி போல் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கரை வந்துட்டு விஜய் போய் ஆட்சி அமைக்க ஒரு உரிமை கோரத்துக்காக போய் சந்தித்தார். சந்திக்கும்போது மாமல்லபுரம் கோயிலுடைய மாதிரியை வந்துட்டு நினைவு பரிசாக விஜய்க்கு வந்துட்டு அர்லேக்கர் வழங்கினார். அப்போ விஜய் வந்து எங்ககிட்ட ஆட்சி அமைக்க எங்களை கூப்பிடுங்க அப்படின்ற அந்த உரிமை கோரல் கடிதத்தை கொடுத்தாரு. ஆனால் அந்த சந்திப்புக்கு பிறகு உடனடியாக என்ன வந்திருக்கணும்னா ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்திருக்கணும். ஆனால் இன்னும் தெளிவான நம்பர்ஸ் இல்லை அப்படின்ற காரணத்தினால வெளிப்படையாக நீங்கள் ஆட்சி அமைக்க வாங்கன்ற மாதிரி இப்போது நேரம் 5:30 இந்த நேரம் வரைக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கான அழைப்பை வந்து தாவேக்காவுக்கு ஆளுநர் தரவில்லை. இன்னொரு பக்கம் 5 நம்பர்ஸ் வந்துட்டாங்க, இன்னும் 6 பேர் தேவை தாவேக்காவுக்கு. அந்த 6 பேர்னு பார்த்தீங்கன்னா விசிகால 2 பேர் இருக்கிறாங்க, 2 இடதுசாரி கட்சிகிட்ட 2 பேர் இருக்காங்க. அப்படின்னா அவங்களே 6 பேர் ஆகிடுறாங்க. விசிகா கிட்டத்தட்ட தாவேக்காவுக்கு ஆதரவு தருவதற்கான ஒரு சூழலில் தான் இருக்குது. நாளை முடிவு அறிவிக்கப்படுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்திய இடதுசாரிகளும் கிட்டத்தட்ட அந்த எல்லையை நோக்கி தான் நகர்வாங்க. ஏன்னா விசிகா இருக்கக்கூடிய இணைப்படத்தை பெரும்பாலும் இடதுசாரிகள் எடுப்பாங்க. அவங்களுக்கு அத்தகைய ஒரு ஒத்திசைவு இருக்குன்றது மாதிரி தோணுது. அதனால் அவங்களும் அந்த பக்கம் நாளைக்கு ஆதரவு தரும்போது அந்த பெரும்பான்மைக்கான நம்பர்ஸ் 117 நம்பர் அவங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு பிறகு கண்டிப்பாக இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்கும்னு நம்பலாம். ஒரு பக்கம் தலைமைச் செயலகத்தில் புதிய அரசு அமைவதற்கான அந்த வேலைகள்லாம் மராமத்து பணிகள்லாம் இருக்குது. விஜய் வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்கிறதுக்கு நேரு உள்விளையாட்டரங்கத்தில் அதுக்கான பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் வெளிப்படையாக ஆளுநர் அர்லேக்கரிடமிருந்து தாவேக்காவுக்கு ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு வரவில்லை. ஏன்னா அவங்க வெளிப்படையாக 117 நம்பர்ஸை பட்டியலோடு அவங்ககிட்ட கேட்குறாங்க. அந்த பட்டியலை கொடுத்தா மட்டும்தான் ஆட்சி அமைக்க கூப்பிட முடியுன்றது ஆளுநர் இருக்கக்கூடிய ஒரு நிபந்தனையாக இருக்குது. இது இந்த பக்கம் நடக்குது.
திமுக அதிமுக பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக வந்துட்டு இந்த காங்கிரஸோடைய வெளியேற்றத்தை கூட்டணியை முடிச்சுட்டு வெளியேற்றத்தை வந்துட்டு நேரடியாக எந்த விமர்சனத்தையும் சொல்லலை. ஆனால் டிஎம்கே ஐடி விங்கில் பார்த்தீங்கன்னா நன்றி மீண்டும் வராதீர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு சினிமா மீமை போட்டு முடிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஐயுஎம்மில் வந்துட்டு நாங்கள் தாவேக்கா பக்கம் போக மாட்டோம், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் நீடிப்போம்னு சொல்கிறதுக்கு வரவேற்று இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் ஐயுஎம்முக்கு நன்றி தெரிவித்து ஒரு பதிவு டிஎம்கே ஐடி விங்கில் போடப்பட்டிருக்கு. இது திமுகக்குள்ளே நடக்குது. நாளைக்கு திமுகவில் அண்ணா அறிவாலயத்தில் இந்த எம்எல்ஏக்களுடைய கூட்டம் நடக்கும். அதில் அவங்க அத்தனை பேரும் கலந்துக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் எத்தகைய முடியும்னா பிரதானமான எதிர்க்கட்சியாக எப்படி செயல்படுவது அப்படின்ற ஒரு வியூகங்களை அவங்க வகுக்கக்கூடும். இப்போ காங்கிரஸ் கூட்டணி முடிந்து போனதுனால அவங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர் கிறிஸ்டோபர் திலக் வந்துட்டு திமுக எம்எல்ஏக்கள் தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அதில் என்ன மாதிரியான முடிவு எடுப்பதுன்ற ஒரு சிக்கல் நீடிக்குது. அதுக்கு திமுக தலைமை ஏதேனும் அறிவிப்புகள் வெளியிடக்கூடும். இன்னொரு பக்கம் அதிமுக தரப்பில் திடீரென்று தாவேக்கா பாசம் பொங்கிட்டு அவங்க வந்துட்டு நம்ம விஜய் ஆதரிக்கக்கூடாதுன்ற மாதிரி அங்கே ஒரு குழுவினர் வந்துட்டு கடந்த 2 நாட்களாக தீவிரமாக பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக சிவி சண்முகம் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், தற்போதைய மாநிலங்களவை உறுப்பினர், இப்போது மயிலம் தொகுதி எம்எல்ஏ, அவர் வந்துட்டு அவர் தலைமையில் வந்துட்டு ஒரு 21 எம்எல்ஏக்கள் எஸ்பி வேலுமணிலாம் கூட கலந்துக்கிட்டு இருக்காங்க. விராலிமலை சி விஜயபாஸ்கர்லாம் கூட கலந்துகிட்டு இருக்காங்க. ஒரு 21 எம்எல்ஏக்கள் வந்துட்டு சிவி சண்முக வீட்டில் தீவிர ஆலோசனை. அதாவது நம்ம ஏன் தாவேக்கா வந்துட்டு ஆதரிக்கக்கூடாது, நம்ம நிபந்தனைட்டு ஒரு ஆதரவு தரும் பொழுது நாம் வந்துட்டு கட்சியை வந்துட்டு ஏன்னா 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இன்னும் 2 ஆண்டுகளில் வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்குது. அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு வலுவான ஒரு பிடிப்பு வேணும். நம்ம எதிர்கட்சியாக கூட இல்லைன்னா நம்ம கட்சி வந்துட்டு கலகலத்து போயிடுன்ற ஒரு கருத்தில் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வரணுன்றதுனால தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கான ஒரு சூழலில் இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எம்எல்ஏக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுகனர்லாம் வரணும்னு ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு அழைப்பு எடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் தாவேக்க பக்கம் போகிறதுன்ற முடிவை இபிஎஸ்ஏ எடுப்பாரா, இல்லாட்டி இந்த 21 பேர் இந்த கழக குரல் எழுப்புறவங்களுடைய இந்த 21 பேருடைய குரலுக்கு செய்யும் எடுப்பாரான்றது அவருடைய அறிக்கையின் வாயிலாக தான் தெரிய வரும். ஒட்டுமொத்தமாக தேர்தல் முடிந்து 3 நாட்கள் ஆகியும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதில் வெளிப்படையான தகவல்கள் எதுவும் இல்லை. ஆனால் ஆட்சி அமைப்பிற்கான உரிமையை தாவேக்கா தலைவர் விஜய் கோரியிருக்கிறாரு. ஆளுநர் வசம் அந்த முடிவு இருக்கிறது. 117 என்ற நம்பர்ஸை பட்டியலை விஜய் தாக்கல் செய்யும் பட்சத்தில், அதாவது காங்கிரஸோடு சேர்த்து விசிகா 2 இடதுசாரிகள் ஆதரவு தெரிவிப்பதற்கான கடிதங்கள் வழங்கப்பட்ட பிறகு அந்த 117 நம்பரோடு போய் அவர் மீண்டும் அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பாக ஓரிரு தினங்களுக்குள்ள இதுக்கான அழைப்பு வரக்கூடும். இல்லை நைட்டே வந்துட்டு பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு ஒரு 2 வார காலத்துக்குள்ளே இல்லை 10 நாட்கள் கெடுவுக்குள்ளே நீங்கள் 1 வார கெடுவுக்குள்ளே சட்டசபைக்குள்ளே பெரும்பான்மையை நிரூபிக்கலான்னு சொல்லிட்டு ஆளுநர் அர்லேக்கர் வந்துட்டு அழைப்பு விடுக்கக்கூடும். எதுவாக இருந்தாலும் மத்தியோடைய சமிக்கையும் ரொம்ப முக்கியமானது. ஆளுநர் அந்த மத்திய சமிக்கைக்கு இணங்க தான் செயல்படுவார். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இதுதான் தற்போதைய அரசியல் நகர்வுகள். அடுத்தடுத்த நகர்வுகளோட வேறு பல வீடியோக்களை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.